ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சண்டே சிக்கன் மட்டன் இதே பிரியாணி செய்யாமல் கொஞ்சம் மாற்றுதலாக இறால் பிரியாணி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் எப்பயுமே இது செஞ்சதே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியாக இறால் பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குக்கரில் 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 8 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் கரெக்டான அளவில் சேர்க்கும்போது தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வருங்க. எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு 2 பிரியாணி இலை, 6 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, சுருள்பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி, இதை நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். இந்த கடல் பாசி மட்டும் கொஞ்சம் நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போது எண்ணெயில் 1 நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் மெல்லிசா. இந்த மாதிரி நம்ம போடும்போது பிரியாணியில் வெங்காயம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மெல்லிசா போடுறதா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரணுங்க, தீயக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த ஸ்டேஜில் நல்ல பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். மெல்லிசா தான் இதுவும் அரிஞ்சிருக்கேன், அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி கூடவே 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து செய்யும்போது நல்லா வதங்கி கீழே ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக சுருண்டு வருங்க. இப்போ நல்லா சுருண்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் வெறும் மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயவு செய்து கலர் சேர்க்காதீங்க, காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க, கலர் கொடுக்கும். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. கூடவே 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது புளிக்காத தயிர் ஒரு 6 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த தயிர், லெமன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டு 1/2 கிலோ இறால் அந்த குடல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறாலுக்கு தேவையான அளவு பாதி உப்பு இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறால் போட்டுட்டு நம்ம 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கணும்னா இதோட அந்த காரம், அதோட மசாலா எல்லாமே நல்லா இறால்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சக்கை மாதிரி சப்புன்னு இல்லாமல் ரொம்ப அதோட ருசி உள்ளே இறங்கியிருக்கும் இதோட மசாலா. இப்போ இது நல்லா வதக்கிட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். ஈவன் பண்ணிவிட்டு சிம் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்லேயே வச்சு இப்படி மூடி வைங்க. இறால் வேகட்டும். 2 மினிட்ஸில் நல்லா வெந்துடும், தயிர் லெமன் போட்டிருக்கிறதால நல்லா வெந்துடும். இப்போ குக்காயி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் தண்ணியே சேர்க்கலை, அந்த இறால்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவே நமக்கு போதும். சப்போஸ் தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி வைங்க. இப்போ நல்லா குக்காயி சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இறால் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இறால் வேகலைன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க, செடிக்கு ஊற்றிடுங்க. இந்த வெறும் ரைஸை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதில் ஸ்டார்ச் நிறைய இருக்கும் அந்த ஊறின தண்ணியில். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். அரிசி சேர்த்துட்டு
இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு மேலே மூடாதீங்க. இப்போது இதில் பாதி அளவு தண்ணி அந்த அரிசியில் அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம மெதுவாக இந்த அரிசி உடையாமல் நல்லா இந்த தோசை கரண்டியில் நல்லா அந்த மாதிரி செய்யுங்க. அதுதான் உடையாமல் நல்லா கிளற வரும். இப்போ இது மெதுவாக நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். மெதுவாக கிளறி கொடுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கலாம் இந்த கொதி வரும்போது. இப்போ தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு சிம் பண்ணி இந்த குக்கர் வெயிட் போட்டுடலாம். இது க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்லே இருக்கட்டுங்க. இது அடிகனமான குக்கர்ன்றதால எனக்கு அடி பிடிக்காது. சப்போஸ் நீங்கள் மெல்லிசான குக்கர் அப்படி வச்சுருந்தீங்கன்னா கீழே தோசை தவா வச்சு அது சூடாயிட்ட அப்புறம் இந்த மாதிரி குக்கர் வைங்க 10 நிமிஷத்துக்கு. இப்போது இதோட ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சுங்க. சரியான வாசனைங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் ஏன் இந்த ஸ்டேஜில் நம்ம விடுறோம்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க இப்போ எடுக்கும்போது. அதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். இப்போ இதை மெதுவாக ஓரத்தில் இருந்து அப்படியே லைட்டாக எடுக்கணும். நீங்கள் போட்டெல்லாம் கிளறக்கூடாது. அப்படியே ஓரத்துலேருந்து சாம எடுத்திங்கன்னா நல்லா உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருப்பாருங்க. பார்க்கவே நாக்கு ஊறுதுங்க. நீங்கள் இன்னும் இறால் பிரியாணி ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம்லேயே அட்டகாசமாக வரும். இந்த சண்டே இறால் பிரியாணி செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அசத்திடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இறால் பிரியாணியோட ரைத்தாவும் ஒரு 4 பீஸ் பாறை மீன் வறுவலும் வச்சுட்டேன். செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.